இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரோமன் ரிக்ஸோட ரெசில்மேனியா பிளான் என்ன? சிஎம் பங்கோட ரெசில்மேனியா பிளான் என்னன்றதெல்லாம் ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அத பத்தி என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த வாரம் ராவ்ல இது சம்பந்தமா ஒரு பெரிய ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட ரெசில்மேனியா பிளான், சிஎம் பங்கோட பிளான் அப்படின்றதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் ராவ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் ராவ்ல வந்து பால் ஹியூமன் 2K25 பேனரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார், கவர் பிக்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மேக்கன்ட்ரி பேசுவார். ட்ரீம் மேக்கன்ட்ரி பேச ஆரம்பிச்சோடனே, நான் தான் பிளட் லைன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம், டேடி ஆஃப் தி பிளட் லைன் நான் தான் பிளட் லைனுக்கு எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னால தான் பிளட் லைன் உருவானுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு. 2020 ராயல் ரம்பிள்ல நான் தான் ஜெயிச்சேன். நான் பிளாக்லெஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பால்கியூமனுக்கு எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால்கியூமன் என்ன பண்றதுன்னு தெரியாம பிளட் லைன் ரோமன் ரிங்ஸ் பக்கம் போய் பிளட் லைனை உருவாக்குனாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ற மாதிரி பேசுவாரு. பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய எச்சரிக்கை பண்ணுவாரு ட்ரூ மெக்கன்ட்ரி. அதாவது, உன்னோட ஆள்கிட்ட போய் சொல்லு, நான் வந்து அவனை முடிக்க போறேன், அவனை இந்த ராயல் ரம்பிள்ல அடிச்சு துவைக்க போறேன், அடிச்சு துவைச்சு டாப் ஆஃப் த ரிங்ல இருந்து வெளில ஏத்த போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு வந்து பால்கியூமன் ஓகே, நான் ட்ரைபல் சிஃப்டை சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா வந்து ட்ரீம் மேக்கரை தடுத்து, நான் சொன்னது உன்னோட ஆளுன்றது, உன்னோட பையன்றது யாருன்னா சிஎம் பங்க், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதை பத்தி தான் இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு. அதில் என்ன பெரிய விஷயமா பார்க்க அப்படிங்கிறீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் பால் ஹியூமன் இருக்காரு. ஆனால் ட்ரீம் மேக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ணுற பால் ஹியூமன் அப்படின்ற மாதிரி பேசி, அதனால நீ சிஎம் பங்கோட ஆளு, நீ சிஎம் பங்கிட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமனும் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிஎம் பங்குக்கு நீ ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி. அதனால இந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் வருது. இந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் மூலியமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் வரப்போகுது. அந்த மேட்ச்ல வந்து யார் பக்கம் பால் ஹியூமன் நிக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அது இந்த ராயல் ரம்பிள்ல தெரிய வரும். ராயல் ரம்பிள்ல ரோமன் ரிங்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு சிஎம் பங்குக்கு பால் ஹியூமன் உதவி பண்ண போறதாகவும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கப்படுகிறது. அதனால என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும் இந்த ராயல் ரம்பிள்ல. அடுத்து அதை வச்சு இந்த ரெசில்மேனியாவில் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனாலவே என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராயல் ரம்பிள் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெசில்மேனியாவில் சிங்கிள்ஸ் மேட்ச் மோதலாம். அதுவும் பால் ஹியூமன் யாருக்குன்றதை முடிவு பண்ணுற மேட்ச் மோதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.